செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக நீதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தன் மகள் வீணாவின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது உண்மைதான் என தெரிவித்துள்ள பினராயி விஜயன், இதன் மூலம் காங்கிரஸ் தலைமை ஒரு குறுகிய மனப்பான்மையுடனான அணுகுமுறையை கடைபிடித்து வருவது தெரிகிறது என்றார். விசாரணை முடிந்த நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் அனைத்து நீதிபதிகளும் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விரிவான செய்திகள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக நீதி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கோவை சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் தெரிவித்தார். மேற்காசிய நாடுகளில் நடைபெற்று வரும் போர் மற்றும் சர்வதேச சந்தை மாற்றங்களின் தாக்கத்தால் இந்தியாவில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரம் விலை உயர்வால் 1 ஏக்கர் விவசாயத்திற்கான செலவு பல மடங்கு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, நாட்டின் உணவு பாதுகாப்பின் முதுகெலும்பாகும். அதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து உடனடியாக உர விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த விலைகளிலேயே உரங்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தனது வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து கேரளா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் கூறுகையில், சோதனையின் போது நான் அங்கேதான் இருந்தேன் என தெரிவித்த அவர், தங்கள் கட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் போது மட்டுமே காங்கிரஸ் எதிர்வினையாற்றுகிறது. காங்கிரஸ் தலைமை ஒரு குறுகிய மனப்பான்மையுடனான அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது என தெரிவித்த அவர், தனது மகள் வீணாவின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் அதிகாரிகள் கூறுவதைப் போல அவருக்கு அத்தனை வங்கி கணக்குகள் இல்லை எனவும் கூறியுள்ளார். கடந்த டிசம்பர் 2025 ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இதுவரை இணையதளத்திலோ மனுதாரரின் வழக்கறிஞரிடமோ வழங்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, தீர்ப்பு வழங்குவதில் ஏற்படும் இத்தகைய தாமத நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு இன்று காலை வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவித்ததாவது, ஒரு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டால் அந்த நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பை வழங்க வேண்டும். தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் இன்னும் விரைவாக தீர்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஜாமீன் மனுக்கள் மீதான உத்தரவுகள் இயன்ற வரை அன்றைய நாளே வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டால் அதிகபட்சம் மறுநாளுக்குள் வழங்கப்பட வேண்டும். ஜாமீன் உத்தரவுகள் வழங்கப்பட்டால் அதே நாளில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். விசாரணை கைதிகள் ஜாமீன் வழங்கப்பட்ட அன்றைய நாளே அல்லது மறுநாளே சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் போது அத்தீர்ப்பின் முக்கிய பகுதியை மட்டும் திறந்த நீதிமன்றத்தின் வாசிப்பது போதுமானது. ஆனால் 7 நாட்களுக்குள் முழுமையான தீர்ப்பை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றும் வகையில் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் உயர் நீதிமன்ற இணையதளத்தில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும். ஒரு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள் அது வழங்கப்படாவிட்டால் உயர் நீதிமன்ற பதிவாளர் அவ்வழக்கை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த கால அவகாசத்திற்குள் தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் வழக்கை வேறொரு அமர்வுக்கு மாற்ற வேண்டும். வாதங்கள் நிறைவடைந்த பிறகு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட தேதி உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவிட வேண்டும். இந்த வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்ல உயர்நீதிமன்றங்களின் பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழிகாட்டுதல்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதியோ அல்லது நீதிமன்றத்தையோ குறையாக சுட்டிக்காட்டும் நோக்கத்தை கொண்டவை அல்ல என்று தலைமை நீதிபதி தெளிவுபடுத்தினார்.